ஹலோ எவ்ரிஒன், இது உங்களோட மக்கு குக்கு. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஈஸியான டெசர்ட் ரெசிபி, லாக்டவுனில் கூட ஈஸியாக கிடைக்கிற ப்ரெட் வச்சு அழகாக ஒரு சூப்பரான அல்வா ரெசிபி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க எல்லாத்துக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ். இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க ரெசிபி பார்க்கலாம். முதல்ல ப்ரெட் அல்வா செய்கிறதுக்கு நான் 12 ப்ரெட் ஸ்லைஸ் எடுத்து வச்சுருக்கேன். இந்த 12 ப்ரெட் ஸ்லைஸ்லேயும் ஓரங்களை நம்ம கட் பண்ணிக்கலாம் 4 சைடும். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ தான் ப்ரெட் ஈஸியாக சுகரில் டிசால்வ் ஆகி அல்வா ஜெல் ஆகும். இந்த ஓரங்கள் ரொம்ப ஹார்டாக இருக்கும், ஜெல் ஆகாது. அதனால ஓரத்தை கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த கட் பண்ண ஓரத்தை நீங்கள் வேஸ்ட் பண்ணணுன்னு கிடையாது. இதை லைட்டாக தோசைக்கல்ல டோஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை அரைச்சிட்டிங்கன்னா ப்ரெட் க்ரம்ஸ் ரெடி ஆகிடும். ஸோ நீங்கள் ப்ரெட் க்ரம்ஸாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை எடுத்து வச்சிடலாம். இப்போது ஓரம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க ப்ரெட் இருக்கு இல்லையா, இதை நம்ம சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிக்க போகிறோம். ரொம்ப ரஃப்பாக கட் பண்ணால் போதும். சின்ன சின்ன துண்டாக இருந்ததுன்னா ஈஸியாக சர்க்கரை பாகில் கரைஞ்சிரும். அதுக்காக தான். ரொம்ப க்யூபாக இருக்கணும் அப்படிலாம் அவசியமே இல்லை. ஒரு ரஃப்பாக நீங்கள் பிச்சு கூட போட்டுக்கலாம். இதே மாதிரி நான் மித்ததையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். நம்ம ப்ரெட் எல்லாத்தையும் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதை இப்போ ஓரமாக வச்சிடலாம். இப்போ ஒரு திக் பாட்டமாக இருக்க கடாயை எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துக்கோங்க. அல்வாக்கு எப்போவுமே அடிகனமான பாத்திரம் யூஸ் பண்ணால் அடிப்பிடிக்காது. இப்போ இதில் நமக்கு விருப்பமான நட்ஸை சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த நெய்யில் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். உங்களுக்கு விருப்பமான ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ் எல்லாமே நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த நட்ஸ் லைட்டாக இந்த கீயில் ரோஸ்ட் ஆகி கோல்டனாக மாறணும். அது வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா கோல்டனாக மாறியிருக்கு. இந்த ஸ்டேஜில் இதை அடுப்பில் இருந்து எடுத்து தனியாக வச்சிடலாம். அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் கீ சேர்த்துக்கோங்க. இந்த கீயில் உருகுனோடனே நம்ம ப்ரெட்டை போட்டு ப்ரெட்டை கீயில் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். நம்ம ப்ரெட் க்யூப்ஸ் இருக்குது இல்லையா, அதை மொத்தமாக உள்ளே சேர்த்துட்டு இந்த 2 டேபிள் ஸ்பூன் கீயில் நல்லா ஒரு தடவை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நிறையா கீ சேர்த்து ஃப்ரை கூட பண்ணலாம் ப்ரெட்டை. அப்படி பண்ணும்போது ரொம்ப கீயாக இருக்கும், அதனால் திகட்டும். இந்த மாதிரி நீங்கள் ரோஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா சட்டலாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கீயில் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு ரோஸ்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். கீ நல்லா ப்ரெட் அப்சார்ப் பண்ணிக்கும். இந்த ரோஸ்டானதை எடுத்து ஆற வச்சுடுங்க. அப்புறம் நல்லா ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அல்வா கிண்டுறதுக்கு. இதில் முதல்ல 1.5 கப் போல் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1.5 கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன். இது கூட 3 கப் தண்ணி, அதாவது 1.5 கப் சர்க்கரைக்கு 3 கப் தண்ணி. இது எல்லாமே அளவு 12 ப்ரெட் ஸ்லைஸுக்கு. இப்போ பாகு கன்சிஸ்டன்சிலாம் பெருசாக ஒன்றுமே இல்லை இந்த ரெசிபிக்கு. இந்த சர்க்கரை தண்ணியில் கரைஞ்சி லைட்டாக இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிக்கணும். இதுவே போதும். பாகுலாம் ஃபார்ம் ஆக வேண்டாம். இந்த மாதிரி நல்லா லிக்விடாக இருந்தாலே கரெக்டாக இருக்கும் இந்த ரெசிபிக்கு. இப்போது அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுருங்க. இருக்கிறதுலே லோ ஃப்ளேம் வச்சுட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணியிருக்கோம்ல ப்ரெட், அதை இந்த பாகில் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு லேசாக ஒரு தடவை கிளறி விட்டுக்கோங்க. லேசாக ஒரு தடவை கிளறி விட்டுட்டு லோ ஃப்ளேம்லேயே ஒரு 2 நிமிஷம் போல் விட்டுருங்க. அப்படியே 2 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா ப்ரெட் நல்லா அந்த பாகு எல்லாத்தையும் இஞ்சிக்கிட்டு நல்லா இந்த மாதிரி உப்பி வரும். இந்த ஸ்டேஜில் நம்மளோட கரண்டியோ ஸ்பாச்சுலாவோ வச்சு இந்த மாதிரி நம்ம ப்ரெட்டை லேசாக மசிச்சு விடுங்க. ஈஸியாக மசிஞ்சிரும். அப்படியே அந்த சர்க்கரை பாகோட கரைய ஆரம்பிச்சிடும், ஒன்று சேர்ந்து வர ஆரம்பிச்சிடும். அது வரைக்கும் நல்லா லைட்டாக மசிச்சு விட்டுட்டே இருங்க. இந்த அளவுக்கு மசிஞ்சு கரைஞ்சால் கரெக்டாக இருக்கும். இப்போயும் சின்ன சின்ன லம்ஸ் இருக்குது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஈஸியாக கரைஞ்சிரும். இந்த அளவுக்கு ஒன்றானுமே இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த நெய்யை நல்லா உள்ளே கலக்கிற மாதிரி கலந்து விட்டுருங்க. கொஞ்ச நேரம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லம்ஸும் இல்லாமல் நல்லா கரைஞ்சி ஒன்றாகி ஜெல்லாக இருக்குது.
இதுக்கு ஒரு 5 நிமிஷம் போல் ஆச்சு. இப்போ இதில் இந்த ஸ்டேஜில் மறுபடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இந்த நெய்யையும் நல்லா உள்ளே இன்கார்பரேட் பண்ணிடுங்க. இப்போ நம்மளோட ஃப்ளேமை லோ மீடியம், அதாவது லோக்கும் மீடியமுக்கும் நடுவில் வச்சுக்கோங்க. ஏன்னா இனி அல்வா நல்லா திக்காக ஆரம்பிக்கும். அதுக்காக தான். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா திக்காக ஆரம்பிச்சிருக்கு நம்மளோட அல்வா. எல்லாம் ஒன்று சேர்ந்து எப்படி வருது பாருங்கள். பார்த்தாலே தெரியும் அல்வா கன்சிஸ்டன்சி கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் மறுபடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. ஞாபகம் இருக்கட்டும், லோ மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அடுப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா லேசாக நெய் வெளியில் விட ஆரம்பிச்சிருக்கு அல்வா. இதுதான் கரெக்டான ஸ்டேஜு. நம்ம லைன் போட்டோன்னா லைன் அப்படியே இருக்கணும். அல்வா ஒன்று சேர்ந்து வரணும், பாத்திரத்தில் ஒட்டக்கூடாது. இந்த ஸ்டேஜ் வந்ததுமே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க நட்ஸை அல்வாக்குள்ளே சேர்த்துருங்க. எனக்கு க்ரன்ச்சியாக இருந்தால் பிடிக்கும், அதனால் நிறையா நட்ஸ் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கிட்டால் போதும். சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் போல் நல்லா கிளறி விட்டுருங்க. கிளற பார்த்திங்கன்னா நல்லா திக்காகி எல்லாம் ஒன்று சேர்ந்து வரும். ரொம்ப திக்காகிற வரைக்கும் விட்டுற வேணாம், சர்க்கரை கட்டி அடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டான ஸ்டேஜு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். ஆறினோடனே இன்னும் கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிடும். இந்த வீடியோ ரொம்ப ஈஸியான ரெசிபி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் வீட்டிலே பத்திரமா இருங்க. கோவிட் வராமல் உங்களை நீங்கள் பத்திரமா பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் எவ்ரி வீக் சண்டே புது வீடியோஸ் போடுவேன். எல்லா